வள்ளல் பெருமான் மனித உருவில் பூமியில் 50 ஆண்டுகள் 3 மாதம் 25 நாட்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்துள்ளார். வள்ளல் பெருமான் இறுதி 4 ஆண்டுகளில் மேட்டுக்குப்பத்தில் மண் சோற்றாலான கூரை வீட்டில் குடியிருந்தார். வள்ளலார் தங்கியிருந்த குடிசை வீட்டிற்கு சித்திவளாக திருமாளிகை என பெயர் சூட்டப்பட்டது. சாதி, மதம், இனம், மொழி இவற்றை கடந்து ஆன்மீக வரலாற்றில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே என அறிவித்து சமரச சுத்த சன்மார்க்க கொடியை ஏற்றி சித்திவளாக சொற்பொழிவு செய்த இடமும் மேட்டுக்குப்பமாகும். வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையை எழுதிய இடமும் இந்த மேட்டுக்குப்பம் சித்திவளாக குடிசையில்தான். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்து உலக வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய தனி சிறப்பு கொண்ட இடமாக இந்த மேட்டுக்குப்பம் சித்திவளாகம் உள்ளது. அத்தகைய மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தில் இருந்து 3ஆம் நாளில் ஆண்டுதோறும் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்த திரு அறை கதவின் தரிசனம் ஜன்னலின் வழியே காட்டப்படுகிறது. லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வணங்கி செல்கின்றனர்.